அன்புள்ள நேயர்களே வணக்கம். இன்று 29/3/2024 பங்குனி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சதுர்த்தி திதி இரவு 8:21 வரை, பின்பு தேய்பிறை பஞ்சமி. விசாக நட்சத்திரம் இரவு 8:36 வரை, பின்பு அனுஷ நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு பேசுவது, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலை இருக்கும் என்றாலும், இன்று மதியம் 2:10 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டம் தொடங்குவதால் சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களது மன அமைதி குறைவு ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையற்ற நிம்மதி குறைவு ஏற்படலாம். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகி நீங்கள் கவலையை எதிர்கொள்ள நேரிடும். நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்படுவது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் போட்ட முதலை எளிதில் எடுக்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உடன் வேலை செய்பவர்கள் உதவி உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, பண வரவுகள் சாதகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்றுவீர்கள். நீங்கள் வாங்கிய கடன்களை பைசல் செய்ய முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்லதோர் நிலையினை அடைவீர்கள். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு தற்போது ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு யோகமானது வரும் நாட்களில் இருக்கிறது. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத வகையில் வீண் விரயங்கள் ஏற்பட்டு கையிருப்பு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். வேலைக்கு செல்பவர்கள் உங்களுடைய வேலையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பது மிக மிக நல்லது.
சக ஊழியர்களிடம் பேசுகின்ற பொழுது முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் கூடும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகளால் அனுகூலங்கள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெற முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இன்றைய நாளில் இருக்கிறது. ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. மேலும் வளமான பலன்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்தி கொண்டால் விரைவில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்கள் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது, அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சக ஊழியர்களுடைய உதவியானது சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே,
பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சாதகமான பலன்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் பெற முடியும். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, எதிலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எடுத்த காரியத்தை முடிப்பதில் ஒரு சில இடையூறுகள் ஏற்படலாம். இன்றைய நாளில் மதியம் 2:10 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் காலை வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தாலும் மாலை வேளையில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. குறிப்பாக இன்றைய நாளில் காலை வேளையில் புதிய முயற்சிகளை செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. மாலை வேளையில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் இன்று மதியத்துக்கு பிறகு சற்று குறைந்து மன நிம்மதி ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். எனது சேனலில் ஜோதிட சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தகவல்களும் இருக்கிறது. பல்வேறு தகவல்களை நீங்கள் பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.